பிரைஸ் லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தையை நான் தர விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக் சாப்டர் 2 verse 12. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். கர்த்தருடைய தூதன் மரியாளுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். மாத்திரமல்ல, ஆண்டவர் அடையாளத்தோடு உறுதிப்படுத்துகிற தேவன் அழகாய் தம்முடைய மெய்ப்பர்களுக்கு அடையாளத்தை காண்பிக்கிறார். அநேக அடையாளங்களை காண்பித்தார். அதுல ஒரு அடையாளம் தான் பிள்ளையை முன்னணியிலே சுற்றி இருக்கிறதை காண்பீர்கள், துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்கிறதை காண்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வெளிப்படுத்தினார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை மெய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தினதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், மெய்ப்பர்களுக்கு தான் நன்றாக தெரியும் எந்த ஆடு பலி செலுத்தக்கூடிய சரியான ஆடு. ஆகினாலே மெய்ப்பர்கள் கரெக்டாய் கண்டெடுப்பார்கள், இந்த ஆட்டுக்குட்டியாய் இருக்கிற குமாரனாகிய கிறிஸ்து பலியாய் ஒப்பு கொடுக்கப்படுகிறதற்கு திட்டமிடப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட ஆடு என்பதை மெய்ப்பன் தான் அறிவான். மந்தையில் இருக்கிற ஆடுகளிலே கொழுத்த ஆடு எது என்பது சரியா எடுப்பார், பலிக்கு ஏற்ற ஆடு. சோ இன்றைக்கு நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்த கிறிஸ்து ஏற்ற ஆடு நம் கிறிஸ்து தான். அடையாளத்தோடு காரியத்தை உறுதிப்படுத்துங்க. அடையாளம் இல்லாம எதையுமே செய்யாது. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காமிச்சார்னா அந்த அடையாளத்தை பிடிச்சி செய்வீங்க. ஒரு அடையாளத்தோடு செய்யுங்க. திருமண காரியமா இருக்கலாம், லேண்டு காரியமா இருக்கலாம், வீடு காரியமா இருக்கலாம், எந்த காரியத்தை தீர்மானிச்சாலும் தொழில் காரியமாய் கூட இருக்கலாம். அடையாளத்தோடு, எனக்கு அனுகூலமான அடையாளத்தோடு காரியத்தை உறுதிப்படுத்தி காட்ட வேண்டும் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு அடையாளத்தோடு உறுதிப்படலைன்னா அந்த காரியத்தை அவசரப்பட்டு எடுக்காதீங்க. இல்லை அதுல ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அப்படிலாம் வேண்டாம். அது எவ்வளோ லட்சமா இருந்தாலும் கோடியா இருந்தாலும் அடையாளத்தோடு கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்தாவிடில் டோன்ட் டேக் இட் மை பீப்புள். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. இந்த நாளிலே கர்த்தருக்கு சித்தம் இல்லாம இருள கர்த்தர் சொல்லி அவசரப்பட்டோ சில காரியங்களை செய்து மதியினத்தினால சிக்கி கொண்டு போராடி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் கைப்பிடித்து உங்களை வெளியே கொண்டு வருவாராக. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இப்பொழுதே அடையாளத்தோடு காரியத்தை உறுதிப்படுத்துகிற ஞானத்தை தருவாராக. சித்தமில்லாத விஷயங்களை சத்துரு லாக் பண்ணிருப்பான்னா ஐ பிரேக் இட் இன் ஜீசஸ் நேம். வானம் திறக்கப்படட்டும். மலபோ ஷியாந்தர் அதுனிக்கபா. ஒரு வல்லமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். வியாதி சுகமாகிறது, பலவீனங்கள் மாறுகிறது. இந்த மகிழ்ச்சியான நன்னாட்களில் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு யார் இருக்கிறீர்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்குறார். பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறார். Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you.